ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்பெனி பேர் என்ன அப்படின்னு பார்த்தா எம்ஆர்எஃப், அது மட்டும் இல்லாமல் ஆவலான். இந்த ரெண்டு கம்பெனியோட டீட்டெயில்ஸ் தாங்க நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரிய வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எம்ஆர்எஃப் கம்பெனி பொறுத்த வரைக்கும் என்ன குவாலிஃபிகேஷன் முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ, பிஇ, பிடெக், ஆல் பிரான்ச்சஸ், யூஜி டிகிரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எல்லாமே அதாவது டிப்ளமோ டு எனி டிகிரி முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பர் மந்த்துக்கு சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிகிரி கேண்டிடேட் ப்ளஸ் டிப்ளமோ கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இயரில் 19,500 பர் மந்த் சேலரி, செகண்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 20,500 தேர்ட் இயரில் 21,500 பர் மந்த் சேலரி இருக்கும் அப்படின்ற மாதிரி தெளிவாக கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிஇ, பிடெக் முடித்த கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இயரில் 20,500 செகண்ட் இயரில் 21,500 தேர்ட் இயரில் 22,500 பர் மந்த் சேலரி இருக்கும் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நீங்கள் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்ரி 1 இயர் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம், அதாவது 12 மந்த் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் இயர் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 10,000 பெனிஃபிட்டும், செகண்ட் இயர் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 20,000 பெனிஃபிட்டும், ப்ளஸ் தேர்ட் இயர் நீங்கள் முடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 30,000 இயர் எண்டில் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி தெளிவாக கொடுத்துருக்காங்க. அது மட்டுமே இல்லாமல் கம்பெனியில் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒர்க்கிங் ஹவர்ஸில் உங்களுக்கு ஃப்ரீயாக ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்போர்ட்டு, யூனிஃபார்மு, அக்காமடேஷன், ப்ளஸ் மெடிக்கல் அண்ட் பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் இது எல்லாமே கம்பெனி சைடில் உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தெளிவாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் இருக்கும். இயர் ஆஃப் பாசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 2019 2024 முடிச்ச கேண்டிடேட் எல்லாருமே எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலுமே எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே ஓகே, ப்ளஸ் ஃப்ரெஷராக இருந்தாலுமே எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? வாக்கின் இன்டர்வியூ டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16/12/2024 வர மண்டே தாங்க இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் முடிஞ்ச வரைக்குமே காலையிலேயே நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்டர்வியூ லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகேடி மெமோரியல் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, கள்ளக்குறிச்சி. அதாவது உங்களுக்கு இன்டர்வியூ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் தாங்க இருக்குது அப்படின்ற மாதிரி தெளிவாக கொடுத்துருக்காங்க. ட்ரைனிங் லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் டயர்ஸ், டிசிஆர் பிளான்ட், நாராயணமங்கலம் வில்லேஜ், ஆலத்தூர் தாலுக், பெரம்பலூர். சரிங்களா? பெரம்பலூர் இருக்கிற எம்ஆர்எஃப் பிளான்ட்டில் தாங்க உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட அப்டேட்டில் இருக்க ரெஸ்யூமு, ஆதார் கார்டு, பேங்க்கு பாஸ்புக்கு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ப்ளஸ் ஃபோட்டோ காப்பி எல்லாமே மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட் எல்லாமே ஒரிஜினல், ப்ளஸ் ஒரு செட்டு ஜெராக்ஸோடு மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண பாருங்கள். நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் இருக்கிறதுனால ஒரு நல்ல கம்பெனி, ப்ளஸ் ஒரு நல்ல சேலரியில் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இதில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கீழே கொடுத்துருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு காலையில் நீங்கள் 10 மணிக்கு மேலே கால் பண்ணி எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண போங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆவலான் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு கம்பெனி தாங்க ஜாப் ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே என்ன குவாலிஃபிகேஷன் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா ட்ரிபிள்இ, இசிஇ, சிஎஸ்சி, மெக்கானிக்கல் இந்த 4 குவாலிஃபிகேஷன் தாங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் மட்டும் இல்லாமல் ஐடிஐ, பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே ப்ளஸ் எனி டிகிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நீங்கள் டிப்ளமோ டூ ஐடிஐ எனி டிகிரி முடித்த கேண்டிடேட் எல்லாருமே எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பேட்ச், அதாவது பாஸ்ட் அவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2020 2024 முடித்த கேண்டிடேட் தாங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியில் பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை ஸ்டார்டிங்கில் ரெக்ரூட்மெண்ட் பண்ணும்போது ஆன் ரோலில் தான் உங்களை ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வாக்கின் இன்டர்வியூ டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது 9ஆம் தேதி இன்னிலேருந்து 11ஆம் தேதி வரைக்கும் உங்களை இன்டர்வியூ எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் தான் டைமிங் கொடுத்துருக்காங்க. நீங்கள் முடிஞ்ச வரைக்குமே காலையிலேயே நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண பாருங்கள். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் காலையில் 10 மணிக்கு மேலே கால் பண்ணி எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த கம்பெனி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவலான் டெக்னாலஜிஸ் லிமிடெட், டிபிஐ பிளாக், B7 ஃபஸ்ட்டு மெயின் ரோடு, தாம்பரம், சென்னை. அதாவது சென்னையில் தாங்க இந்த கம்பெனி தாம்பரத்தில் தான் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு இதில் வேறு ஏதாச்சும் டவுட்டு வேணும்னா எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா ஹெச்ஆரோட காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். யாருமே கால் பண்ணி அன்டைமில் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு என்னோட ரெக்வஸ்ட்டை நான் கேட்டு சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஜாப் டீட்டெயில்ஸ் வேணும், ப்ளஸ்
உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸு அது ஃப்ரெஷர் அதுக்கேற்ற ஜாப் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான ஜாப் ரெக்ரூட்மெண்ட் வரும்போது கண்டிப்பாக நான் சர்ச் பண்ணிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ண தான் எனக்கும் வந்து நிறைய பேருக்கு வந்து வேலை கிடைக்கணும், வாய்ப்பு கிடைக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை.